அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, நவம்பர் 18ஆம் தேதி முதல் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளுக்கான சந்தர்ப்பம் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிக சாதகமாகவும் நன்மை நிறைந்த அமைப்பிலும் வலம் வருகின்றன. எனவேதான் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் இந்த வாரத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் அங்கு அவர் வக்ரம் பெற்றிருப்பது சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பெருவாரியான சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலும் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் குரு தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறார். எனவே பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகளை இந்த தருணத்தில் குரு நிச்சயமாக விலக்கி கொடுப்பார். நல்ல முன்னேற்றம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான். எனவே பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் ராகு வலுவாக வெற்றிருக்கிறாருங்க. ராகு 6இல் இருப்பது அமோகமான யோகத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எப்பேற்பட்ட காரிய தடைகள் இருந்தாலும் அவை தவிடுபடியாகுங்க. அதே சமயம் கேது அஷ்டமத்தில் விரயத்தில் அமர்ந்திருக்கிறார். அஷ்டமத்தில் குரு அமர்ந்திருக்கும் போது கேது விரயத்தில் அமர்ந்திருப்பதால் விரய செலவுகள் அதிகமாக ஏற்படும். ஆனால் சுப விரயங்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய முயற்சியில் சனி மற்றும் ராகுவின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே பெரிய அளவிலான சிரமங்கள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இல்லை. கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாயின் அமைப்பும் நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஜென்மராசியை விட்டு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க. முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன் இணைந்து தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் குடும்ப ரீதியாக பல நல்ல புதிய வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் தைரியஸ்தானத்தை மிக வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் உண்டு. சந்திரனும் இந்த தருணம் முழுவதும் பல இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் பெரும்பாலும் சாதகமாகவே வலம் வருகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். இப்படி நவகிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிகவும் சாதகமற்ற அமைப்பு என்றால் குரு மற்றும் கேதுவின் அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. மற்ற கிரகநிலைகள் அமைப்பு பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் வரவும் செலவும் சமமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இருந்தாலும் கூட உபரி வருமானங்கள் அதிகரிக்கும். இந்த வாரத்தின் துவக்கத்திலேயே நவம்பர் 18ஆம் தேதி முதலே நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் சனி, ராகு, சுக்கிரன், சந்திரன் போன்ற கிரகநிலைகள் நல்ல செய்தியை மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்றன. குருவும் சப்தமஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்க போகிறது. மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையிலும் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் உறவினர்கள் வருகை குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் துலாம் ராசிக்காரர்களுடைய இல்லத்தில் கொண்டு வர செல்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கிறதுங்க. மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் சுற்றுலா மற்றும் ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது. நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான இனிமையான சுப செய்திகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மனதில் நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான குடும்ப பிரச்சனைகள் தீர்வு காணக்கூடிய வகையிலும் பல புதிய அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் இல்லத்தில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பணி சுமை நிச்சயமாக குறையுங்க. உங்களது
எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் உங்களது கடின உழைப்பிற்கு நிச்சயமாக அங்கீகாரம் கிடைக்கும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு என எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உங்களை தேடி இந்த தருணத்தில் வருங்க. தற்போது வேலை இழந்திருந்தாலும் கூட புதிய வேலை வாய்ப்பிற்காக விரைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல புதிய முயற்சிகள்ல எந்தவிதமான தடையும் இன்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே பெருவாரியாக இருக்கக்கூடிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் நிறைவாக உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் எண்ணி 3 நாளில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய தொழில் ரீதியான பணிகளில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்குங்க. கடுமையான போட்டிகள் போன்றவற்றை திறன்பட சமாளித்து சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ராசியின் அதிபதியான சுக்கிரன் மற்றும் ராகு போன்ற கிரகநிலைகளும் ராசியின் உச்ச அதிபதியான சனியும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே திறமையாக தொழிலை வழிநடத்துவதோடு மட்டுமல்லாது சக கூட்டாளிகளுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளையும் நீக்கி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பையும் புதிய ஆர்டர்களை பெறுவதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி தைரியஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் திட்டமிட்டவதை காட்டிலும் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து சிறப்பான முடிவெடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த தருணத்தில் சிறப்பாக எதிர்கொண்டு நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பெறுவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. படித்த பாடங்களை நினைவில் வைத்துக் கொள்வதற்கான நினைவாற்றல் அதிகரிக்கும். எனவே கல்வியில் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் கர்மத்தில் வேற்றிருப்பதால் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடைகள் மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்றிருப்பதும் தைரியஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதும் துணிச்சலுடன் பல பணிகளை பெண்மணிகள் மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு. பணிச்சுமை அதிகரித்தாலும் சக்திக்கு மீறிய உழைப்பை செயல்படுத்தினாலும் கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் சமாளித்து பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகள் மனதிற்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் விலகி தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.